எதிர்பாராம அங்க இருந்த மீனா ஒரு தரமான சம்பவம் செய்றாங்க. இதனால அங்க இருந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அப்படியே நிலகுலைஞ்சு போயிடுறாங்க. ஆஹா! என்னடா இது இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாரி அதுக்கப்புறமா கடைசியா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பாராத வேற லெவல்ல ஒரு சம்பவமும் நடக்குது. அதாவது அப்படி இப்படின்னு முத்துவோட வீட்டு இந்த மாதிரி ஏல விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளவுதான் நம்மளோட பிளான் தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு சிந்தாமணி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி அவங்களோட ஏலத்தொகை அதாவது ஒரு 52 லட்ச ரூபாய் வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த வீட்டை வாங்குறது தான் அவங்களோட பிளான். ஸோ அப்படி இருக்கும்போது 52 லட்ச ரூபாய்க்கு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதை அப்படியே ஏல விட்டு முடிக்க போகும்போது அங்க இருந்த மீனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன முத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களும் அவங்க பங்குக்கு இந்த மாதிரி 53 லட்சம் அப்படின்னு கேட்கறாங்க. என்னடா இவ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நாமளும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க. அவங்க 54 சொல்ல இவங்க 55 சொல்ல அப்படியே சொல்லிக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய்க்கு மேல போயிடுது. என்னடா இவ்வளவு ஏத்தி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளவு பணம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வேகமா அந்த முத்து பார்த்தீங்கன்னா ஏலத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்றாங்க, சார் இந்த மாதிரி நிலுவைத் தொகை அதாவது இந்த வீட்டுக்கு நாங்க கட்ட வேண்டிய 38 லட்ச ரூபாய் கடன் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இதை வச்சுட்டு எங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சிந்தாமணி முத்து என்ன ஏலம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கேட்கற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மறுபடியும் முத்து ஏலம் நடந்துகிட்டு தானே இருக்கு, முடியல ஏலம் முடிஞ்சிருந்தா தான் எதுவும் பண்ண முடியாது, இப்போ நடந்துகிட்டு தானே இருக்கு, அதுக்குள்ள இந்த மாதிரி பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு, இந்த மாதிரி நீ அதனால சும்மா இருக்கு சார், இந்த மாதிரி எங்க வீட்டு இப்போ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்த அதிகாரிகளும் இது போதும் நம்பி இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, உங்க வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்த சிந்தாமணி அட பாவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.